தாவேகா கட்சி தலைவர் விஜயோடைய அப்பா வந்து நேரடியாகவே ஊடகத்துல வந்து கெஞ்ச ஆரம்பிச்சிருக்கிறாரு. இன்டர்வியூ அதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பேரை வச்சு வந்து இவ்வளவு காலம் வராதவர் இந்த கடைசி நேரம் வந்திருக்கிறதுடைய காரணம் என்ன, என்னென்ன விஷயங்கள் நீங்க அந்த இன்டர்வியூ நான் ஃபுல்லா பார்த்தேன். அவர் வந்து தம் மகன் அது ஒரு பெரிய புரட்சியாளர் மாதிரி அவர் வந்து பேசுறாரு. நான் எப்படி பாத்தீங்கன்னா அந்த பேச்சுல ஒரு கெஞ்சல் தோணி இருக்கு. ஒரு பக்கம் என் மக்கள்கிட்ட, அதாவது தமிழ் மக்கள்கிட்ட என் பையனை நான் வந்து தத்து கொடுத்துட்டேன், அவங்க பாத்துக்கிறாங்க அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசுறாரு. பட் ஆனா அந்த பேச்சுல ஒரு விஷயம் வந்து ரொம்ப அநாகரிகத்தின் ஒரு உச்சமான விஷயம் என்ன அப்படின்னா, விஜய்க்கு நான் இயல்புலேயே அரசியல் ஊட்டி வந்திருக்கிறேன். என்ன மாதிரி வந்து எப்படி ஊட்டினாங்க, அதாவது விஜயினுடைய அரசியல் படங்கள் எல்லாமே வந்து ஒரு சர்ச்சையா விஷயமா மாறி இருக்கு. இப்ப ஜனநாயகன்னு பேர் வச்சா எப்படி வந்து பொறுத்து கொள்வாங்க ஆளுங்கட்சி அப்படின்லாம் பேசுறாரு. எனக்கு ஒரு விஷயம் புரியல. அதாவது ஜனநாயகன் பேரை வச்சுட்டு படத்துல எல்லாம் ரொம்ப ரொம்ப மோசமான விஷயங்களை வச்சிருக்காங்க. ஜனநாயகன் படம் அப்படிங்கிறது தெலுங்குல இருந்து ரீமேக் பண்ண ஒரு படம். தெலுங்குல அந்த படத்துக்கு தடல்லாம் ஒன்றும் இல்லையே, அந்த படம் ஓடிச்சுதான். இங்க பிரச்சனை என்னன்னா, சென்சார் ஒழுங்கா பண்ண முடியாத காரணம் என்ன அப்படின்னா, அது சில விஷயத்த கட் பண்ண சொல்லியிருக்காங்க. பாஜக கூப்பிட்டு சில விஷயத்த சொல்லுது, நீங்க செய்யல, அது பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சு. எனக்கு என்ன இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் யாருமே எடுக்காத அளவுக்கான ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் மூவியை ஏதோ எஸ் ஏ சந்திரசேகர் எடுத்துட்ட மாதிரியும், அவர் பையனுக்கு சின்ன வயசுலேருந்தே அரசியல் கற்றுக் கொடுத்துட்ட மாதிரியும், இவருடைய படம் எல்லாமே பயங்கர அரசியலாக இருப்பதால் ஆளுங்கட்சி நெருக்கடி கொடுக்குது அப்படிங்கிறாரு. ஆனா தொடக்கத்துல அவர் சில முயற்சிகள் பண்ணார். தன்னுடைய மகனை வச்சு சங்கவி மாதிரியான நடிகைகளை கொண்டு வந்து சமூக மாற்றத்திற்கான, எப்படி பாத்ரூம்ல செவுத்த செங்கலை எடுத்து சோப்பு போடுற படங்களை எடுத்தார் அவர். அப்படி எல்லாம் பண்ணாரு. எனக்கு அவர் சொல்லும் போதுதான் அதிர்ச்சியா இருக்கு. சமூக மாற்றத்திற்கான திரைப்படங்கள்ல தான் அவருக்கு பிரச்சனையாச்சு. அவரு ஜனநாயகன் மட்டும் இல்ல, தலைவா, இந்த மாதிரியான சில கத்தி, நம்ம காலகட்டத்துல நாம் இப்ப இந்த கரண்ட்ல நல்ல அரசியல் படங்கள் அப்படின்னா வெற்றிமாறன் எடுக்கிறது, விடுதலை எடுக்கிறாரு. ஆமா, அது ஒரு முக்கியமான பாலிடிக்ஸ். தமிழ்நாட்டுல தமிழரசன் பாலிடிக்ஸ பேசினது, அந்த பாலிடிக்ஸ் எல்லாம் இந்த தமிழ்நாட்டுல பேசுறதுக்கு தடை இருக்கு, பிரிவினவாத தடுப்பு சட்டமே இருக்கு. அந்த பாலிடிக்ஸ் அவர் படமா எடுத்திருக்கிறாரு. லாக்அப் டெத்தை வந்து பாலிடிக்ஸ் எவ்வளவு முக்கியமானது, அது குறித்தான படங்களை எடுக்கிறாரு. இது இல்லாம ரஞ்சித் இங்க இருக்கக்கூடிய சமூக சிக்கல்கள், சாதிய பிரச்சனைகள் குறித்து ரொம்ப நுட்பமான படம் எடுக்கிறாரு. இவரு மாரி செல்வராஜ் படம் எடுக்கிறாரு. எவ்வளவோ பேர் எவ்வளவோ அரசியல் படங்களை ரொம்ப நுட்பமா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க மேலாம் ஏன் வரல, அது வந்து விஜய் மேல வருது அப்படி. அவ்வளவு முக்கியமான அரசியல் படம், அவர் பேசக்கூடிய அரசியல் வந்து ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுது. இதெல்லாம் யார் நம்புறது? ரொம்ப ஒரு 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 தமிழ்நாட்டு மக்களை அவர் பேசுனதுல ரொம்ப வக்கரமான விஷயம் என்னன்னா, என் ஜீனு அதாங்க, என் ஜீனு அதாங்க, என் ஜீனுன்னு பல இடத்துல சொல்றாரு. என் ரத்தம் அப்படிங்கிறாரு. இல்ல, அதாவது எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களுக்கு முதல்வர் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை உண்டு, புரியுதா? ஏன்னா அரசியலுக்கு விஜய் வருவார் அப்படிங்கிறத முதல்ல சொன்னதே சந்திரசேகர் அவர்கள் தான். ஏன்னா இவ்வளவு பண்ணிட்டாரு மக்களுக்கு, அப்ப இதற்கு ஒரு பலன் வேண்டாமா அப்படின்னு சொன்னார். என்ன பண்ணிட்டாரு அவர் மக்களுக்கு? மக்களுக்கு நிறைய பண்ணிட்டாரு. சினிமால வந்து நிறைய பண்ணிட்டாரு. சினிமால வந்து நிறைய பண்ணதுனால அதுக்கு ஒரு பிரயோஜனம் வேணுமா, அதனால வந்து இவர் முதல்வர் ஆகணுமா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இப்போ என்ன சொல்றாருன்னு சொன்னா, மக்கள் எவ்வளவோ அவருக்கு செஞ்சுட்டாங்க, அதுக்கு ஒரு பிரதிபலன் காட்டுறதுக்காக அவர் வந்திருக்காரு. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து முதல்ல இவரு மக்களுக்கு செஞ்சாரு, ஆமா, அதுக்கு எங்களுக்கு திருப்பி கொடுங்கன்னு வந்தாரு. இப்போ மக்களுக்கு இவர் செய்யறாரு. அப்படியே மாத்தி இல்ல, அதாவது இவருக்கு முதல்வர் ஆகணும். யாருக்கு? எஸ் ஏ சந்திரசேகருக்கு தமிழகத்தினுடைய முதல்வர் ஆகணும். சரியா? இதற்கு விஜய் அவர்கள் தடை. அதுலதான் இயக்கம் உடைஞ்சு இவரை பொறுப்புல இருந்து தூக்கிட்டு புஷி ஆனந்த் அவர்களை கொண்டு வந்தார். ஓகே, புரியுதா? புஷி ஆனந்த முன்னகர்த்தின. நான் சொல்றது சீரியஸ், உங்களுக்கு விளையாட்டு மாதிரி தோணும். இந்த தமிழகத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும், நான் வந்து அரியணையில ஏறணும் அப்படிங்கிறது எஸ் ஏ சந்திரசேகருடைய நோக்கம். அதற்கு அவர் பையனை பயன்படுத்தலாம்னு பிளான் போட்டார். அவர் பயன்படுத்துறதுக்கு அவர் திட்டமிட்டாரு. ஆனா பையனுக்கு என்ன நோக்கம்னு சொன்னா, நான் தான் முதல்வர் ஆகணும் அப்படிங்கிறது பையனுடைய நோக்கம். அதனாலதான் அவர்களுக்குள்ளால வந்து பிளவு வந்தது. மொத்த குடும்பமே பைத்தியம். யாரோ ஒண்ணு பைத்தியமா இருந்தா மொத்த குடும்பம். அவர் பேசின எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. நான் என்ன கேட்கிறேன், நீ ரத்தம்னு பேசுறது வந்து அப்போ வந்து ஒரு அப்ப நல்லா படிக்கலாம், பிள்ளைக்கு படிப்பு வராதான்னு கேட்கிறேன். ஒரு அப்பனுக்கு படிப்பறிவு இல்லை அப்படின்னா பிள்ளைக்கு படிப்பறிவு வராதா? இல்ல ஒரு நல்லா படிச்ச அப்பனுக்கு பெறக்கூடிய பிள்ளைகள் தான் நல்லா படிக்க முடியுமான்னு கேட்கிறேன். இல்லையே. அப்ப இது என்ன, எந்த வகை? இது ஒரு விதமான சனாதன மனநிலை தானே.
இது ஒரு விதமான சாதிய சனாதன மனநல தான். அதாவது இந்த ஜாதியிலிருந்து வந்தா, இந்த பிளட் ரத்தத்திலிருந்து வந்தா இவங்க நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறத வேற லாங்குவேஜ்ல அவர் சொல்ல வர்றாரு. ஏன் ரத்தம் அதனாலதான் அப்படி இருக்கு அப்படிங்கிறாரு. சோ எனக்கு அது ஒண்ணுமே புரியல. இது வந்து ரொம்ப 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 ஒரு ஒஸ்டான ஸ்டேட்மெண்ட், ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம். காந்தியினுடைய மகன் வந்து காந்தி இல்ல. ஆமா, அவர் குடிச்சு ப்ராஸ்டியூட் போய் அழிஞ்சு போனாரு. அவர் காந்தியினுடைய ரத்தம் இல்லையான்னு கேட்கிறேன் நான். விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் அவன் பிறந்து அவன் வாழக்கூடிய சமூகத்துல அவனுக்கு பாண்ட் ரைட்ஸ் சில விஷயங்கள் இருக்கலாம். பட் ஆனா அவனை சுத்தி இருக்கக்கூடிய சமூகத்திலிருந்து அவன் என்னதை கத்துக்கொள்கிறானோ, எது அவனுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறதோ அதிலிருந்து அவன் சமூகத்தோடு வினையாற்றக்கூடியதை கத்துக்கிறான், அவனே ஆற்றுறான். அதை வந்து இவங்க பொருட்படுத்துறதே இல்லை. விஜய் இப்படி இருக்கிறாரு, அவருக்கு ஒரு பெரிய மவுஸ் இருக்கு, ரொம்ப தைரியமா இருக்காரு. ஏன்னா என் பிளட் ரொம்ப தைரியம் எங்க, சைக்கிளை விட்டுட்டு ஓடி போயிட்டு இருக்கிறாரு. பூ போட்டாலே சைக்கிள் இருந்து குதிச்சு எட்டி குதிச்சு ஓடுறாரு. புயலுக்கு பயப்படுறது இல்ல, பூக்கே பயப்படுவாரு. ரெண்டாவது அவர் அபத்தமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, அவர்கிட்ட வந்து ஒரு அந்த ஆங்கர் கேட்கறாங்க, அவர் ஏன் பிரஸ் மீட் கொடுக்க மாட்டேங்கிறாரு? கொடுக்கணும்னு நிர்பந்தமா, கொடுக்கணும்னு தேவை கிடையாது, அதுதான் சட்டமா அப்படிங்கிறாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு படம் எடுத்துட்டு அந்த படத்தினுடைய விநியோகஸ்தர் அந்த படத்துக்கு ஆடியோ லான்ச் பண்றாரு. எதுக்கு அந்த ஆடியோ லான்ச் பண்றாரு? தான் ஒரு படம் எடுத்திருக்கிறேன், அந்த படம் ரொம்ப முக்கியமானது, அந்த கதையை சொல்ல போது இவ்வளவு நடிச்சிருக்கிறாங்கன்னு ஒரு மைலேஜ் தான் நியாயம். சோ ஒரு படத்துக்கே இவ்வளவு பெரிய ஒரு பிரஸ் மீட், ஒரு பிரஸ் அட்டென்ஷன் தேவைப்படும் போது நீங்க ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட், உங்க கட்சி ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க போகுன்னு சொல்லுது, மக்கள்கிட்ட வந்து பேசணுமா இல்லையா? உங்கள்ட்ட இந்த பிரச்சனை இருக்கு, உங்கள்ட்ட இந்த பிரச்சனை இருக்கு, செய்வேன். ஒண்ணுமே வேணாங்க, மக்கள் பிரச்சனை விடுங்க. பத்திரிகையாளர்களுக்கு என்ன பிரச்சனை கேட்கணுமா இல்லையா? ஒரு 10 பத்திரிகையாளர், 10 நிறுவனம் இருக்கு, சேட்டலைட் சோசியல் மீடியா இருக்கு, எல்லாத்தையும் உட்கார வச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க அப்படின்னாவது பத்திரிகையாளர் கேட்கணுமா இல்லையா? பத்திரிகையாளரை சந்திக்காதது ஒரு கோழைத்தனம். அதுக்கு ஒரு வேக்கானம் அப்பா என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, சட்டம் கிடையாதே பத்திரிகையாளர் சந்திக்க வேண்டும் என்பது. இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, இயல்பிலே அவர் பேச மாட்டாருங்க. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, நீ அரசியலுக்கு வரணும்னா இப்படி எதிர்ப்பாங்க, இவங்க ஆளக்கூடியவங்க யாரை இது வரைக்கும் காலி பண்ணியிருக்காங்க, அப்படி ஒரு லிஸ்ட்டை போட்டு கொடுத்தேன். பார்த்துட்டு என்னப்பா பார்த்துக்கலாம் அப்படிதான் சொல்லுவார். அவன் இயல்புலே பேசாதவர். நான் அதை ரொம்ப கொஞ்சம் நான் ஏற்றுக்கலான்னு பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, 40 பேர் செத்துட்டாங்க நம்ம கூட்டத்துக்கு வந்து. அப்படியா, சரி விடுங்க, பார்த்துக்கலாம். அங்கே 2 பேர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, வண்டியில் ஒரு பையன் விழுந்து கால் போயிடுச்சு, பார்த்துக்கலாம். அங்கே ஒரு கல்லூரி மாணவர் இறந்து போயிட்டாரு, வேனில் அடிபட்டு, பார்த்துக்கலாம். ஸோ இந்த பார்த்துக்கலாம் கேஷுவலாக, இந்த மனநல ஒரு பெருமைக்குரிய மனநல கிடையாது. ரொம்ப 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 அருவருக்கத்தக்க ஒரு இன்டர்வியூ அது. ஆக்சுவலி இது எஸ்ஏசியினுடைய மனநிலையே ரொம்ப கேவலமான ஒரு மனநிலையா இருக்கு. அவரோட பேச்சு, அவரோட இன்டர்வியூ, அவர் ஏதோ இந்த உலகத்துல மிகப்பெரிய அந்த ஏங்கரை பார்த்து கேட்கிறாரு, என்னுடைய படங்கள்லாம் எப்படிப்பட்ட படங்கள், நான் எப்படிப்பட்ட படங்கள் எடுத்திருக்கேன் படங்கள். அவர் வந்து முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களோடு சேர்ந்து செஞ்ச சில திரைப்படங்கள் வந்து சிறப்பான திரைப்படங்கள். அவருடைய கதை வசனத்தை எடுத்து அதில் தான் எஸ்.ஏ. சந்திரசேகருக்கு ஒரு பேர் உருவாச்சு. அன்னைக்கு இருந்த அதிமுகவை எதிர்த்து அவருடைய வசனங்கள் இருக்கும், ஒரு துணிச்சலாக இருக்கும். அது வந்து கிடைக்கக்கூடிய பேர் யாருக்கு? கலைஞர் அவர்களுக்கு உள்ள பேர். ரெண்டாவது அவருக்குள்ள பேர் சொல்றாரு, 2011 நான் அதிமுகவுக்கு பிரச்சாரம் பண்ண 40 தொகுதிகள்ல ஜெயலலிதா சொன்னாங்க, நாங்க பிரச்சாரம் பண்ணோம் அப்படிங்கிறாரு. இப்போ அதிமுகவுக்கு நீங்க பிரச்சாரம் அந்த காலத்துல பண்ணிருக்கீங்க அப்படின்னா என்ன அஜெண்டால பண்ணீங்க? அதாவது இதுக்கும் விஜய்க்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனா விஜய் மக்கள் மன்றத்தை அவர் பயன்படுத்துறாங்க. ஆமா, அதாவது விஜய் பேரில் மக்கள் மன்றங்களை உருவாக்கிக்கிறது, விஜய் பேரில் இளைஞர்களை திரட்டிக்கிறது, அதிமுகவுக்கு பிரச்சாரம் பண்றது. இதை கேட்டா வந்து இதுக்கு விஜய்க்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு. இப்ப நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னா, விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, கட்சியினுடைய சிஎம் கேண்டிடேட் நான் தான், விஜய்க்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, புஷியானதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லுவார் அவரு. ஸோ அந்த மனநிலையோடு தான் விஜயோட அப்பாவோட இன்டர்வியூ நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ரெண்டாவது, இந்த சங்கீதா அவர்களுடைய பிரச்சனையை பத்தி சில கேள்விகளை அவங்க கேட்குறாங்க. இதெல்லாம் பழைய பிரச்சனை, ஏற்கனவே வந்து அதெல்லாம் வந்து பேசி முடிச்சாச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த ஆங்கர் ரொம்ப தெளிவா என்ன கேட்கறாங்க அப்படின்னா, இப்ப அந்த பிரச்சனை இஷ்யூ ஆகுது அப்படிங்கும்போது இப்ப வந்து இந்த கட்சிகள் எடுத்து இதை வந்து கேரக்டர் அசாசினேஷன் பண்றதுக்காக பண்றாங்க. யாரு? திமுக எடுத்து விஜயனுடைய கேரக்டர் அசாசினேட் பண்றதுக்காக இதை பண்றதாக அவர் வந்து சொல்றாரு. அப்போ ஒரு விஷயம், முக்கியமான விஷயம், இவங்க எடுத்து இதை பண்றாங்க அப்படின்னா குடும்ப தரப்புல இருந்து இதுக்கு ஒத்துழைப்பு இருக்கா? அதாவது சங்கீதா வந்து இப்பதானே 3 மாசத்துக்கு முன்னாடி தான் அவங்க வந்து கோர்ட்ல வந்து மனு போட்டு கேஸ் போட்டிருக்காங்க.
இது என்ன வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பிரச்சனை அப்படின்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பிரச்சனைக்கு இப்ப ஏன் கோர்ட்ல போய் கேஸ் போடுறாங்க, திமுக சொல்லிதான் கேஸ் போட்டாங்க அப்படின்னு இவர் சொல்றாரு. குடும்பம் ஒத்துழைக்கிறதா திமுக, அதை பத்தி நான் பேச மாட்டேன் அப்படிங்கிறாரு. அப்ப இவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, சங்கீதா அவர்கள் திமுக சொன்னதை கேட்டு விஜய பழி வாங்குறாரு, குடும்பத்தை கூட எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த மக்களுக்காக வந்து நிக்கிறான், என் மகன், என் ரத்தம், என் பிளட்டு, என் ஜீனு அப்படிங்கிறாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. அதாவது இது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப விஜய் அவர்களுக்கு நினைச்ச மாதிரி இல்லை விஷயம், கள நிலவரம் நினைச்ச மாதிரி இல்லை, ஒரு பதட்டம் உருவாயிருக்கு. அந்த பதட்டத்தினுடைய வெளிப்பாடாக விஜய் அவர்களோட சண்டை போட்டுட்டு இருந்த, இல்லைன்னா விஜய் அவர்கள் துரத்தி விட்ட அப்பா சந்திரசேகரை பலரும் போய் பார்த்து ஒரு நெருக்கடி கொடுத்து, தயவு செஞ்சு வாங்க ஒரு பேட்டியை கொடுங்க, அதன் மூலமாக கொஞ்சம் ஓட்டுகள் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்தி கொண்டு வந்ததாகத்தான் எனக்கு தெரியும். என்ன இல்லாமல் வாய்ப்பு இல்லைல்ல. இதுக்கு முன்னே நீங்கள் என்ன பேசுனீங்க களத்தில்? அப்படி எதுவும் பேசலைல்ல. கடைசி நேரம் இப்படி ஒரு பேட்டியை கொடுத்து ஒரு ஹைப்பை உருவாக்குறதுக்கு இல்லை பாவம். இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரம் முடிய போகுதுங்க, முடியற அன்னைக்கு என்னங்க இன்டர்வியூ கொடுக்கணும். ஸோ அப்போ இவ்வளோ நாளாக நீங்கள் கொடுக்கல, இன்னைக்கு கொடுக்குறது நீங்கள் சொல்கிற நோக்கம் தான் உங்களுக்கு. இந்த டேமேஜ்களை இவர் கண்ட்ரோல் பண்ணுவார், ஒரு ஹோப்பை கிரியேட் பண்ணுவார் அப்படிங்கிறது. அவர் விஜய் சொன்னாலே இவனும் கேட்க மாட்டான், எஸ்ஏ சொன்னா மட்டுமா நம்ப போகிறாங்க, ஒருத்தன் நம்ப மாட்டான். என் பேச்சே நான் கேட்க, அவர் பேச்சே அவர் கேட்க மாட்டார், அவங்க அப்பா பேச்சே அவர் கேட்க போறாரு. இல்லை இதில் இப்போ திமுக வந்து திமுக வாடகை வாயில்னு சொல்லி சில விஷயங்களை பேசுகிறார். சரியா? நீங்கள் வீட்டிலிருந்து கிளம்பி விட்டார், கிளம்ப போகிறார், அதிரடி காட்டி கொண்டிருக்கிறார், குளித்து விட்டார், சாப்பிட்டு விட்டார் சொல்லி முழுக்க முழுக்க உங்களை வந்து மீடியாக்கள் வந்து விஜய் அவர்களை தான் இது காட்டிட்டு இருக்கிறாங்க. இதுல எங்க வந்து வேற மீடியாக்கள் திமுகவினுடைய கைவசம் இருக்கு? இல்ல, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்க சொன்னது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தமிழ்நாட்டுல விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் சேட்டலைட் சேனல் இருக்கு. அதுல 90% சேனல்ஸ், கிட்டத்தட்ட 70-80% வரைக்கும் சேனல்ஸ் எல்லாமே விஜய் பின்னாடி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏதோ 1-2-3 சேனல் தான் ஒரு நல்ல நியூஸ் போட்டிருக்காங்க, மீதி எல்லாமே 5 லைவ் 6 லைவ் போடுறாங்க. விஜய் அங்க போகிறார், விஜய் இங்க போகிறார், விஜய் திரிஷாவோட கல்யாணத்துக்கு போகிறார், அவ்வளவு போடுறாங்க. நான் என்ன கேட்கிறேன், இவர் பர்சனல் பிரச்சனை, திமுக இது பண்ணிருச்சு, திமுக அது பண்ணிருச்சுன்னா திமுகவா சொல்லிச்சு விஜயும் திரிஷாவையும் ஒன்னா சேர்ந்து கல்யாணத்துக்கு வர சொல்லிச்சு? அப்ப என்ன திரிஷா வந்து திமுகவோட ஆளான்னு கேட்கிறேன் நான். ஸோ அப்போ இவர் வந்து இந்த கேரக்டர் அசாசினேஷன் சொல்றாருல, உன் பையன் எதுக்காக திரிஷாவை கூப்பிட்டு கல்யாணத்துக்கு வந்தான்? இல்ல அவர் தான் வெளிப்படுத்துறாரு. யார் போய் கேரக்டர் அசாசினேட் பண்ணா? இதை நீ தட்டி கேட்கறது உனக்கு வக்கு கிடையாது. உன் பையனை ஏப்பா நீ எதுக்குப்பா அந்த பொண்ணோட சுத்திட்டு இருக்க, அந்த பொண்ணை கூட்டு எதுப்பா கல்யாணத்துக்கு போற, தேவையில்லாம பாலிடிக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஏப்பா கெட்ட பேர் உருவாக்குறேன், உன் பையனை கேட்கறது உனக்கு வக்கு இல்லை. நீ வந்து அவனை விமர்சிக்கிற ஆட்களை வந்து பெய்டு, அதாவது காசு வாங்கிட்டு பேசக்கூடிய வாய்கள் அப்படிங்கிற நீ உன் பையனை கேளு, அவன் ஏன் நடிகையோட சுத்திட்டு இருக்கான், ஒரு அரசியல முதலமைச்சர் கேண்டிடேட்னு சொல்லிட்டு இப்படி சுத்திட்டு இருக்க, ஏப்பா அப்படி பண்ற அப்படின்னு கேளு. உங்க பையன் தான் நான் இப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு அவர் காமிக்கிறாரு, கேரக்டரா காமிக்கிறாரு. ஏங்க 40 பேர் செத்தப்ப அவங்கள போய் பார்க்காத கோலை, அந்த மக்களை கூட்டு வந்து 5 ஸ்டார் ஹோட்டல்ல வச்சு காலில் விழுந்த ஒரு கோலை அவர். இப்ப மட்டும் சர்ச்சில் மண்டி போட்டு போறிய, இப்ப மட்டும் போய் அப்படியே உளுந்து பெறல்றிய, அன்னைக்கு மக்கள் பார்க்கும்போது உளுந்து பெறல்றத டிவியில காமிக்க வேண்டியதானே? ஆமா. அப்ப சாமி முன்னாடி உளுந்து பெறது உனக்கு கௌரவம். ஆனா உன்னால் கொலை செய்யப்பட்ட, உன்னால் சாகடிக்கப்பட்ட மக்கள்கிட்ட போய் கால் விழுந்து மன்னிப்பு கேட்கறதோ இல்ல அவங்கள்ட்ட மன்றாடுறதோ அசிங்கமா நீ நினைக்கிற? தனித்தனி ரூம்ல இது கிளைமாக்ஸ் காட்சி நெருங்கிருச்சு. இதை எப்படியாவது இந்த படத்தை வெற்றி பெற வைக்கணும். அதற்கான அத்தனை நாடகங்களும் அரங்கேறி. ஜனநாயகனை யார் வெளியிட்டா? வாயை திறந்து சொல்ல வேண்டியது சந்திரசேகர். ஏன் வாயை மட்டும் அமைதியா இருக்கீங்க? யார் வெளியிட்டா அப்படிங்கிறதுல யார் இப்ப கைதாயிருக்காங்க, யார் மேல வழக்கு பதியப்பட்டிருக்கு? ஏங்க எடிட் 2.5 மணி நேரத்துக்கு மேல படமே கிடையாது பிறகு சொல்லல, ஜென்ரலா அதான் யூஏல. இப்போ உங்க படம் 3 மணி நேரம் 5 நிமிஷம் 3 மணி நேரம் 10 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. இது எடிட்டிங் டேபிள்ல இருந்து லீக் ஆயிருக்கு. எடிட்டிங் காப்பி இது லீக் பண்ணது யார்? நீ சினிமா துறையில் இருந்திருக்கீங்க, சினிமா துறைக்கே நாணயம் இல்லாத குடும்பம் அது. இவர் ஒரு டைரக்டரா இருந்திருக்காரு, ப்ரொடியூசரா இருந்திருக்காரு, உங்க பையனை வச்சு படம் எடுத்திருக்கீங்க, இப்படி படத்தை லீக் பண்ணிருக்கானுங்க, லட்சக்கணக்கான ஊழியர்களுடைய வாழ்க்கை வீணா போயிருக்கு. நீங்க அதை பத்தி பேசுங்க. ஒரு ப்ரொடியூசர் அழிஞ்சு போற அளவுக்கு அவர் பெரிய சிக்கல், அவர் பெரிய பணக்காரர் தான், பட் இருந்தாலும் ஒரு பெரிய சிக்கல் தானே. சிக்கல் தான். அப்ப நீ உங்க ஆட்கள், உங்க பையன்ல இருந்த டேபிள்ல இருந்த ஆட்கள் தான் படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. தான் இவ்வளவு காலம் வாழ்ந்து தனக்கு சோறு போட்ட, தனக்கு கௌரவத்தை கொடுத்த, தனக்கு உலகத்துல ஒரு பேரை கொடுத்த இந்த சினிமா துறைக்கு எவ்வளவு பெரிய களங்கத்தை விளைவிக்கிறார் எஸ். சந்திரசேகர். அவர் பிள்ளையும். தொழில்ங்கிறது தெய்வங்க.
அதை இவர்கள் வீடியோ அரசியல் லாபத்திற்காக அந்த படத்தை வெளியே லீக் பண்ணி விட்டுட்டு எவனோ பண்ணான்னு சொல்லி இதுல ஒரு அரசியல் ஆதாயத்தில் இது மிகப்பெரிய கோடிக்கணக்கான லாஸ் அந்த தயாரிப்பாளர்களுக்கு. இதை எப்படி ஈடுகட்டுவீங்க? அவர் இன்னொரு படம் நடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாராம். அவருக்கு படம் நடிக்கணும், சினிமா இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வேலையும் இருக்காது, வேற வழி இல்லை, வீட்டில் உட்காந்துருக்க முடியாது, படம் நடிக்க போறாரு. எனக்கு ஒரே ஒரு கேள்வி, எஸ்.ஏ. சந்திரசேகர் யோகியமானவராக இருந்தால் இந்த படத்தை வெளியே விட்டது யாரு? சினிமா துறைக்கு இது ஒரு அவமானம். உங்களுக்கு சோறு போட்டு உங்களை வாழ வச்சு அந்த சினிமா துறைக்கு இது அவமானம். அது குறித்து பேச தயாரா? உங்க பையன் தரப்புல இருந்து மிஸ்டேக்கா இருந்தா அதை நீங்க வெளிப்படுத்த தயாரா? இல்ல ஏன் ஒரு ப்ரெஷர் கொடுத்து உடனடியாக இதை கண்டுபிடிக்கணும், உடனடியாக அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு போகணும், யாரை கைது பண்ணி வச்சிருக்கீங்களோ அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தை கொடுத்தா அவங்க வீட்டுல முன்னாடி போலீஸ் நிற்கும், யாருக்கு பார்த்து வெளியிட்டாங்க. அதனால தன்னுடைய சொந்த துறைக்கே அநியாயமாக அந்த துறைக்கு துரோகம் செய்த இந்த குடும்பம் இன்னைக்கு பாலிடிக்ஸ் பேச நினைக்கும் நமக்கு வேதனையா இருக்கு. பார்ப்போம் அடுத்தது என்ன நடக்கு அப்படின்னு தேர்தலில். இல்லை, 2 குதிரையும் வெள்ளத்தில் போகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பாக இருக்கு. அரசியல் வாழ்க்கையும் அஸ்தமிக்கும், அவருடைய திரை வாழ்க்கையும் இதோட அஸ்தமிக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்கு. பார்ப்போம் வரக்கூடிய நாட்கள்.